ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியானம் சமைக்க போகிற தக்காளி சாப்பாடு தான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளரு தக்காளி, 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை பாருங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேங்க. வெங்காயம் கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி போட்டிருக்கிறேங்க. தக்காளி வதங்கட்டுங்க. தக்காளி வெந்த பிறகுங்க 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அரிசி போடலாங்க. அரிசி போட்டு உப்பு மஞ்சத்தூளெல்லாம் போட்டேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 விசில் விடலாங்க. சாப்பாடு ஆன பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள், குக்கரு மூடி போட்டு வச்சாச்சுங்க. 2 விசில் வரட்டுங்க. ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்சுக்கு வரையில் ஹஸ்பண்டு வாழைப்பழம், இது 40 ரூபாங்களாம்மா இந்த பழம். இது நொங்குங்க. இந்த 2 நொங்கு 50 ரூபாங்களாம்மா. இது தக்காளி சாப்பாட்டுக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்தாருங்க. வடை இல்லைங்களாம்மா, அதனால பப்ஸ் வாங்கிட்டு வந்தா. அப்படி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.